ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க, சூப்பராக. நான் அதோட தட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது கூட நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொரிச்சுக்கலாங்க. பொரியட்டும். பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட போகிறேங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும், மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இருக்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போது இதோட நான் வெஜிடபிள்ஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி விடலாங்க. மசாலா நல்லா ஒன்று சேர வரட்டுங்க. நல்லா காயும் மசாலாவும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. இப்போ காய் வேகிறதுக்காக நான் 1 கப் தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இதோட நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க, இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துருச்சுங்க. காயெல்லாம் ஒன்று சேர குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதோட நான் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேங்க. I begin to
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நல்லா வீடே மணமாக இருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹரிதா ஹோம் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.